இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரீமியம் காரோடைய லான்ச்ல நின்று தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய BMW பிளான்ட்டை விசிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அண்ட் அந்த பிளான்ட்லேயே ஒரு ப்ரீமியம் காரனுடைய லான்ச் வச்சுருக்காங்க. எஸ், BMW அந்த மினி அப்படிங்கிற அந்த பிராண்டுடைய ஒரு 4 டோர் வெஹிக்கிள், அதான் அந்த மினி கண்ட்ரிமன் அப்படிங்கிற ப்ராடக்ட்டில் ஒரு இந்தியனைஸ்டு வெர்ஷன் அப்படின்னு கூட இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த கண்ட்ரிமன் சீனுடைய லான்ச்சில் நின்று தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது மினினுடைய கண்ட்ரிமன் சி. இந்த மினி அப்படிங்கிற பிராண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆஸ்டின் அப்படிங்கிற பிராண்டில் இருந்து தான் டிரைவ் ஆனது. 1950s காலகட்டத்தில் 1959 தான் முறையாக அந்த 2 டோரில் இருக்கக்கூடிய அந்த மினி அப்படிங்கிற ஒரு சின்ன சைஸ் காரை வந்து கொண்டு வராங்க. அப்புறம் 1960s காலகட்டத்தில் இந்த மினி அப்படிங்கிற பிராண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து 2010 காலகட்டம் வரைக்கும் ஒரு 2 டோர் 4 சீட்டர் வெஹிக்கிளாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ மிஸ்டர் பின் சீரிஸில் வரக்கூடிய அந்த கார் வந்து மினியில் வரக்கூடிய அந்த கார் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த வேர்ல்டு ஃபேமஸான அந்த குட்டி காரில் ஒரு 4 சீட்டராக கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்தது தான், ஒரு கிராஸ் ஓவர் வெஹிக்கிளாக வந்தது தான் இந்த மினி கண்ட்ரிமன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2010 காலகட்டத்தில் வந்த ஃபர்ஸ்ட் கண்ட்ரிமன் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இதிலிருந்து இன்னைக்கு எவ்வளோ பெருசாக இது வந்து பரிமாண வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கான ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நியூ ஏஜுக்கான விஷயங்கள் என்னென்ன இந்த வெஹிக்கிளில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வாங்க டீட்டெயிலாக பார்த்துருவோம். இப்போ இந்த கண்ட்ரிமன் இன்னைக்கு லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த கண்ட்ரிமனை பொறுத்த வரைக்கும் இது வந்து 3rd ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்ம காட்டினேன் அந்த மாடல் வந்து 2010 ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துச்சு, 2017 செகண்ட் ஜென்ரேஷன், 2023 காலகட்டத்தில் 3rd ஜென்ரேஷன் வந்துச்சு. பட் இன்னைக்கு இந்த இந்தியா ஸ்பெசிஃபிக்காக லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த மாடலில் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கட் டவுன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இந்தியாவில் காஸ்ட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எஸ் இந்த மினி கண்ட்ரிமன் சி இன்னைக்கு 47.5 lakhs அப்படிங்கிற எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் ரோடில் ஒரு 62 63 லட்ச ரூபாக்குள்ளே நீங்கள் இந்த மினி கண்ட்ரிமனை வாங்கிட முடியும். பட் இதுக்கு முன்னாடி இந்த வெஹிக்கிள் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி 85 லட்ச ரூபா வச்சாதான் ஒரு கண்ட்ரிமன் வாங்க முடியும் அப்படிங்கிற இந்த நிலைமை இன்னைக்கு இந்த இந்தியா ஸ்பெசிஃபிக் வெஹிக்கிள் லான்ச் ஆனதில் ப்ரைஸ் அப்படியே ஒரு 20 lakhsக்கு மேலே கட் ஷாட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வெஹிக்கிள் அப்படின்னா கட் ஷாட் ஆயிருக்கு. இந்த வெஹிக்கிள் என்ன ஆஃபர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் மினினுடைய அந்த டிசைன் லாங்குவேஜை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அந்த ரவுண்டட் ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும், அது வந்து கொஞ்சம் ஒரு ஷேப்பியாக கொஞ்சம் டிஜிட்டலைஸ்டாக இன்றைக்கி வந்து மாறி இருக்கு. ஸோ 4 பாடில் இருக்கிற மாதிரியான ஒரு டிஆர்எல் செட்டப் கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் உள்ள எலக்ட்ரானிக்ஸில். அண்ட் ப்ரொஜெக்டர் செட்டப்பில் எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபுளாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டட் ஹெட்லாம்ப் ஸ்டைல் அப்படியே வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த கிரில்லை பொறுத்த வரைக்கும் இந்த ஆக்டகனல் ஸ்டைல்டு கிரில். ஸோ இது வந்து 1960ஸ்லேருந்து வரக்கூடிய அதே ஷேப்பை அப்படியே ரீட்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் இந்த பிரான்ஸ், ஒரு பீச் பிரான்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு கலரில் ஒரு அவுட்டர் லைனிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டட்டட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ். சென்டரில் வந்து உங்களுக்கு ரேடாருக்கான பேனல் கொடுத்துருக்காங்க. எஸ், இதில் ஏடாஸ்க்கான லெவல் 1 கொடுத்துருக்காங்க. சின்ன காசு லெவல் 2 லெவல் 3 லெவலுக்கு போயிட்டாங்க. பட் இதில் உங்களுக்கு லெவல் 1க்கான ஏடாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 360 டிகிரி கேமரா வந்துருது. அதுக்கான ஃப்ரண்ட் கேமரா இங்கே வருது. அண்ட் உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு 4 பார்க்கிங் சென்சார்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. கீழே ஒரு ஏர் டேம் அண்ட் அதே பிரான்ஸில் ஒரு ஸ்கிட் பிளேட்டும் வந்துருது. ஸோ ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சிசில்டு பானட்டை கொடுத்துருக்காங்க. அந்த மினினுடைய அந்த ஒரு ஷார்ட்டான ஒரு பானட் ஸ்டைலிங் கொஞ்சம் அப்ரைட்டான ஒரு பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரிமன் எப்பவுமே கொஞ்சம் அப்ரைட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் பானட் வந்து எந்த ஹைட்டில் இருக்குது அப்படின்னு. நல்ல ஒரு இடுப்பு லெவலுக்கு வரக்கூடிய ஒரு அப்ரைட் பொசிஷனில் கொடுத்துருக்காங்க. மினினுடைய லோகோவும் வந்துருது. இப்போ இதில் ஏடாஸ் லெவல் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கான ரேடார் பண்ண ஃப்ரண்ட் கிரில்ல வருது. அதுக்கான கேமரா செட்டப்பும் இந்த வைப்பருக்கான இந்த ரெயின் சென்சாரும் இந்த இடத்துல வந்துருது பாருங்க. ஸோ இந்த கிளாஸ்லையுமே கூட இந்த கேமராவுக்குமே உங்களுக்கு வந்து டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. மினி அப்படிங்கிற பேட்ஜிங்கும் வந்து உங்களுக்கு கிளாஸில் வந்துருது. அண்ட் அப்படியே நம்ம இந்த வெஹிக்கிளோடைய சைட் பிரசன்ஸுக்கு வந்தோம் அப்படின்னா, இது வந்து அந்த ரெகுலர் அந்த 2 டோர் மினியை விட இது வந்து ரொம்பவே ஒரு பெரிய கார் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இது வந்து மினி வந்து எப்படி பொசிஷன் பண்ணுறாங்கன்னா, ஒரு கிராஸ் ஓவர் எஸ்யூவி அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இதனுடைய லெங்த் வந்து ஒரு 4.4 மீட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு வந்து போகுது. கிரெட்டாவை விட கொஞ்சம் பெரிய கார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 சீட்டர் வேரியண்ட்டில் வருது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் X1 கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட இதுதான் வந்து செக்மெண்ட்டில் அதிகமான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிறது. ஒரு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிளாக இருக்குது. அண்ட் இன்னொன்று இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் இதில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நம்ம கார்ஸில் வந்து அது பாப்அப் ஹேண்டிலாக வரும். அது வந்து சைனாவில் ஜப்பான்லலாம் நிறையா கான்ட்ரவர்சிக்குள்ளே உட்பட்டது. பட் இதில் பாருங்கள், நார்மலாக நம்ம மாருதியில் வர மாதிரியான ஃப்ளாப் டோர் ஹேண்டில்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து டோரோடவே அப்படியே ஒரே இதுவாக இருக்கிறதுனால அந்த ஏரோடைனமிக்ஸ் ப்ராப்ளம் இல்லைன்றதுனால இது வந்து ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ்னுடைய அந்த கேட்டகரிக்குள்ளே வந்துருது. அண்ட் ஃபியூயலுக்கான லிட் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த வெஹிக்கிள் தான் வருது. ஒரு பெரிய குவார்டர் கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கோல்டிஷ் கலரில், ஒரு பிரான்ஸ் கலரில் உங்களுக்கு இந்த ஹிமாலயனுடைய பேட்டர்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுக்கு இந்த மினினுடைய டிசைன் லாங்குவேஜில்
இங்கே ஒரு ஹம்ப், இந்த ஷோல்டர் லைன் ஹம்ப் வருதுல்ல, இது வந்து அந்த பழைய மினிலேருந்து இந்த ஷோல்டர் லைன் ஹம்ப் வந்து அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸோ அது இதுலேயுமே கூட உங்களுக்கு அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீல்ஸை பொறுத்த வரைக்கும் 19 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வீலோடைய பேட்டர்ன் பாருங்கள், ஒரு கோல்டிஷ், இது வந்து உங்களுக்கு குரோம் கிடையாது, ஒரு கோல்டிஷ் பேட்டர்னில் வந்து இருக்குது. ஸோ குரோம் யூஸ் பண்ணாமல் இந்த கோல்டு பேட்டர்ன் யூஸ் பண்ணிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுக்குது. அண்ட் நாலுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மோட்டரைஸ் சைட் மிரர்ஸ், இந்த 360 கேமராக்கான இந்த சைட் கேமரா வந்துடுது, இண்டிகேட்டர் ப்ரொவிஷன் வந்துடுது. ஸோ இந்த கிளாஸ் பிளாக்ல உங்களுக்கு ரூஃப் அண்ட் சைட்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. A, B and C பில்லர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளாஸ் பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரூஃபை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய சைஸ் பேனராமிக் சன் ரூஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியரில் உங்களுக்கு ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா ரொம்ப சட்டிலாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பாருங்க, ரொம்ப மேலே தூக்கி இல்லாமல் சட்டிலான ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா வருது. அண்ட் பெரிய சைஸ் ரியர் ஸ்பாயிலர் அப்படியே உங்களுக்கு ஸ்லோப்பிங்கான ரூஃப் லைனோட மெட்ஜ் ஆகி வருது. அண்ட் இந்த ஸ்பாயிலரோட சேர்ந்தாப்புல இந்த சைடு கஃப்லிங்ஸும் வருது. அண்ட் ரியர் டோரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரியர் கிளாஸில் வைப்பர் வாஷர் டிஃபாகர் லைன்ஸ் வருது. அண்ட் இந்த ரியர் ஸ்பாயிலர்லேயே உங்களுக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்பும் வந்துடுது. அண்ட் இந்த பூட் டோர்லையும் இந்த ஷோல்டர் லைன் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். மினி அப்படிங்கிற பேஜிங், கண்ட்ரிமேனுடைய பேஜிங் வந்துடுது. அண்ட் இந்த டெயில் லேம்ப்ஸ் தான் விஷயம், இது வந்து மேட்ரிக்ஸ் டெயில் லேம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினி வந்து இந்த முதல்ல வந்ததுலேருந்து இந்த பேட்டர்ன், இந்த UK ஃப்ளாக்னுடைய அந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த பிரிட்டன் ஃப்ளாக். ஸோ அதே டிசைன் வந்து இதில் இருக்குது. பட் உங்களுக்கு வேணாம்னா இது மேட்ரிக்ஸ் பேட்டர்ன் இருக்கிறதுனால உள்ள இன்ஃபோர்டைன்மெண்ட்டில் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன்ஸ் வந்து 2-3 பேட்டர்ன்ஸ் இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அண்ட் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் அண்ட் ரிவர்ஸ் கேமரா வந்துருது. அண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. விஷுவல் பல்கை குறைக்கிறதுக்கு பாட்டம் ஆஃப் த பம்பர் வந்து உங்களுக்கு அன்பெயிண்டடாக வருது. கீழே ஒரு ஸ்கிட் பிளேட் வந்துருது. அண்ட் வாங்க பூட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ பூட் வந்து உங்களுக்கு மோட்டரைஸ்டு பூட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 505 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 40-40-20 ஸ்பிளிட் சீட்ஸாக வந்து ரியர் சீட் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ்னுடைய டெதரிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரியர் ரோவை நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா 1400 liters மேலே உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஒரு பார்சல் ஷெல்ஃபுமே கூட வந்துடுது. இதோ பாருங்கள், மோட்டரைஸ்டு டோர் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ். அண்ட் இந்த மினி கண்ட்ரிமேனை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் ஒரு ஆல் நியூ இன்ஜின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 1.5 லிட்டரில் 3 சிலிண்டரில் இருக்கக்கூடிய பெட்ரோல் இன்ஜின். ஸோ அதுதான் இந்த மினி கண்ட்ரிமேன் C அப்படிங்கிற இன்னைக்கு லான்ச் ஆகக்கூடிய வெஹிக்கிளில் வர்றது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கண்ட்ரிமேன்லாம் 2 லிட்டர் பெட்ரோல் வரும். அது வந்து இந்த JCW அப்படிங்கிற வேரியண்ட்டோட வரும். அந்த ஜான் கூப்பர் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ஸ்போர்ட்ஸ் டிவிஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அதனுடைய அந்த பவர்ஃபுல்லான இன்ஜின் வந்துட்டு இருந்த இடத்துல இப்போது கொஞ்சம் சின்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். பட் இது வந்து ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின். டர்போலையும் என்ன சொல்கிறாங்கன்னா ட்வின் பவர் டர்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ட்வின் டர்போ கிடையாது, 2 டர்போ கிடையாது, ஒரு டர்போ தான். பட் ட்வின் பவர் டர்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனுடைய பவர் அவுட்புட்னு பார்த்தீங்கன்னா 156 ஹார்ஸ் பவரும் 240 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் 3 சிலிண்டராக இருந்தாலும் பெரிய லெவலுக்கு வைப்ரேஷன் ஒன்றும் ஃபீல் பண்ண முடியல, நல்லா கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்சுலேஷன்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த பானட்டுக்கு 2 ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஹெவியான பானட்டாக இருக்குது. ஸோ இந்த கண்ட்ரிமேனுடைய ரியர் இன்டீரியரை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இது 2 டோர்லேருந்து இந்த 4 டோருக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே இந்த ரியர் சீட் பேசஞ்சருடைய கம்ஃபர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த தேர்ட் ஜென்ல நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ரிக்ளைன் ஆப்ஷனும் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு சீட்டுக்கான இந்த ஸ்லைடிங் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பூட் ஸ்பேஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெதரட் மெட்டீரியல் இருக்குல்ல, இது வந்து பிளான்ட் பேஸ்ட் லெதரு. ஸோ இது வந்து அனிமல் லெதர் கிடையாது, இது வந்து வெஸ்டன் அப்படிங்கிற மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை பர்ஃபரேஷன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட்லாம் எதுவும் கிடையாது. மினினுடைய இந்த பேஜிங் வந்துருது. 3 பேசஞ்சருக்கும் ஹெட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்டரில் ஆம்ரெஸ்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியரில் உங்களுக்கு 2 AC வெண்ட் வருது, 2 USB-C போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏசிக்கான ப்ளோயர் கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சீட்ஸ் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு இந்த JCW சீட்ஸ் வந்து அதனுடைய ரெப்ளிகா வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து ஸ்கூப் அவுட்டாக இருக்குது, மேகசின் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு ஆம்ரெஸ்ட் வருது. 3 பேசஞ்சர் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம். இங்கே சென்டரில் ஒரு பெரிய டனல் ஆனால் இருக்குது, கால் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த லெதரேட்னுடைய ஃபினிஷில் ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோர் ஓப்பனர் லீவர் பாருங்க. அண்ட் ஒரு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்ச் உங்களுக்கு 1 டச்சில் அப் அண்ட் டவுன் 4 பவர் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலுக்கான ஸ்டோரேஜ், நிக்நாக்ஸ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ், இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 12 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க, ஹார்மன் கார்டனுடைய சிஸ்டம். ஸோ ஃப்ரண்ட் இன்டீரியரில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் டோர் பேட், இந்த டிரைவர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் இந்த டியூவல் கலர் வருது பாருங்க. இந்த ப்ளூயிஷ் அண்ட் இந்த பீச் ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரியான இந்த ஒரு காப்பர் கலர், இந்த ஒரு பிரான்ஸ் கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு கலர் காம்பினேஷன். அந்த கலர்லேயே உங்களுக்கு இந்த டோர் கிராப் ஹேண்டில் வந்து ஓப்பனர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 4 விண்டோஸ்க்கான பவர் விண்டோ ஸ்விட்சஸ் வருது. அண்ட் இந்த மோட்டரைஸ் சைட் மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பூட் டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கான லேட்ச் வந்து இங்கே வந்துருது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ், இங்கே நிக்நாக்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் கீழே வந்து உங்களுக்கு எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இது மட்டும் உங்களுக்கு ஒரு ஃபேப்ரிக் மெட்டீரியல், ஆனாலுமே இது வந்து கொஞ்சம் ரஃபாக தான் இருக்குது. பட் ரொம்ப ப்ரீமியமான ஒரு மெட்டீரியல் இது. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்த சீட்ஸ் நான் சொன்ன மாதிரி JCW அந்த சீட்ஸ்னுடைய தழுவல் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கண்ட்ரிமேன் C-ல. ஸோ இதில் வந்து உங்களுக்கு
தனியாக செப்பரேட்டான ஹெட்ரெஸ்ட் இல்லை, ஒரு சிங்கிள் யூனிட்டை தான் வந்து வருது. பட் பார்க்குறதுக்கு ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு சீட் மாதிரி இருக்குது. சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேயும் ஃப்ரண்ட்லேயும் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் ப்ரொவைட் பண்ணல, பட் பர்ஃபரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வெசன் அப்படிங்கிற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல ப்ரீதபிளான மெட்டீரியல், உங்களுக்கு வந்து பெருசாக வேர்க்காது. ஸோ வென்டிலேட்டர் சீட்ஸ் தேவைப்படாதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம ஊரினுடைய கிளைமேட் நமக்கு தான் தெரியும், பாருங்கள் எப்படி வேர்க்குது அப்படின்னு. எனிவே இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மசாஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு இந்த 10-way அட்ஜஸ்டபிளில் இருக்கக்கூடிய இந்த பவர்டு சீட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட உங்களுக்கு 2 மெமரி சீட் ஆப்ஷனுமே கூட வருது. அண்ட் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 ஸ்போக் ஸ்டேரிங் தான். பார்க்கறதுக்கு 3 ஸ்போக் மாதிரி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் மெட்டீரியல் பாருங்கள், அமுங்குது பாருங்கள். ஒரு 2 ஸ்போக்கை 3 ஸ்போக் மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தம் காண்டஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு திக்கான ஒரு ஸ்டேரிங் வீலாக இருக்குது. மினினுடைய பேட்சிங் இருக்குது, ஏர் பேக்னுடைய ப்ரொவிஷன் வந்துருது. அண்ட் ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் ரொம்பவே வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இந்த ஈஸியாக இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு எந்த கண்ட்ரோல்ஸுமே வராது. மினியில் ஒரு ஹெட்ஸ்அப் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏசி வென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வெர்டிகலில் தான் கொடுத்துருக்காங்க. அதை பாருங்கள் எந்த அளவுக்கான ப்ரீமியமான ஒரு நாப் ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி இங்கே சென்டரில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்பிளே, இது வந்து ஒரு OLED டிஸ்பிளே. ஸோ இது வந்து ஒரு 9.5 இன்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்பிளே. ஸோ மினி வந்து இந்த சென்டர் டிஸ்பிளே தான் வந்து கொடுப்பாங்க. அந்த ஓல்டு காரில் இருந்து வரக்கூடிய அதே ஒரு ஸ்டைலிங் சென்டரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரும். அண்ட் இங்கேயும் வந்து உங்களுக்கு அந்த ப்ளூஷ் மெட்டீரியல் வந்து வருது. மேலெல்லாம் ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே ஒரு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வருது. நான் சொன்ன மாதிரி ஹார்மன் கார்டனுடைய செட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு நிறைய மோட்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. கோ கார்ட் மோடு, இந்த க்ரீன் மோடுன்ற மாதிரிலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் நிறைய கிராஃபிக்ஸ் ஆப்ஷன் வந்து இருக்குது. நான் 5 பேசஞ்சர் உட்காரதுக்கான அந்த ஏர் பேக் விஷயங்கள், டோர் எது ஓப்பன் ஆயிருக்கு, இதெல்லாம் வந்து நல்ல கிராஃபிக்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஒரு OLED ஸ்க்ரீனாக வந்து இருக்குது. ஒரு ஃப்ரேம்லெஸ் ஸ்க்ரீனாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து இங்கே ஒரு 5 நாப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 5 நாப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென் மினி 1960ஸ்லேருந்தே வந்து இந்த மாதிரி 5 நாப்ஸ் இருக்கும். அதனுடைய கீ வந்து இந்த மாதிரி சென்டரில் போட்டு திருகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போயும் கூட பார்த்தீங்கன்னா இந்த வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி திருகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்படி திருகணும் அப்படின்னா தான் உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கியர் நாபுமே வந்து இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ டாகிள் சுவிச்சஸில் தான் வந்து உங்களுக்கு கியர் நாபுமே கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கிங்க்கு ஒரு பட்டன் வந்து கொடுத்துட்டாங்க பார்க்குக்கு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் இது வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹசார்ட் லைட்டுக்கான பட்டன், 360 கேமராக்கான பட்டன் இந்த இடத்துல வந்துருச்சு. கேமரானுடைய குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியாக இருக்குன்னு, அப்படியே டிவி பார்க்குற மாதிரி இருக்குல்ல. எனிவே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சார்ஜிங்கான ஒரு வயர்லெஸ் பேட் வருது. ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே இந்த ஸ்க்ரீனில் வந்து வந்துடும். இங்கே ஒரு செல்ஃபோன் வச்சுக்கிறதுக்கான ஒரு ரப்பர் பேடு, 2 கப் ஹோல்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸுமே கூட இருக்குது. இது ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற ஒரு ஃபீல். ஏன்னா இங்கே சென்டரில் இந்த ஆம்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்லைடிங் கொடுத்துருக்காங்களே தவிர ஓப்பனிங் வந்து ப்ரொவைட் பண்ணல. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அண்ட் சைட் போல்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு டீசன்ட் சைஸ்ட் க்ளவ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டீசன்ட் சைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன க்ளவ் பாக்ஸ் தான். பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே வந்து மினியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஒரு பேனராமிக் சன்ரூஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ள ஒரு கேமரா ப்ரொவிஷனுமே வருது. இன்டீரியரில் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், வீடியோ எடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், சவுண்டோட கேப்சர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ரேம்லெஸ்ல இருக்கக்கூடிய இன்சைட் ரியர் வியூ மிரர், ஒரு ஆட்டோமேட்டிக் இன்சைட் ரியர் வியூ மிரராக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஐ திங்க் இந்த வீடியோவில் வந்து இந்த மினி கண்ட்ரிமேன் C இன்றைக்கி லான்ச் ஆன இந்த வெஹிக்கிள், இது வந்து ஒரு இந்தியா ஸ்பெசிஃபிக் மாடல் அப்படின்னு சொல்லி கூட நம்ம வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டவுன் சைஸ்டு வெர்ஷனாக கொடுத்துருக்காங்க. பட் டவுன் சைஸ்டு இன்ஜின், அதாவது 2 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினாக மாறினாலுமே கூட இதில் என்னென்னா ஃபீச்சர்ஸில் எந்த விதமான காம்ப்ரமைஸுமே கிடையாது. எல்லாமே இன்பில்ட்டாக வருது, இன்க்ளூடிங் லெவல் 1 ADASோட சேர்த்து உங்களுக்கு எல்லா விதமான ஃபீச்சருமே லோடாக வரதுனால உங்களுக்கு இந்த விஷயம்லாம் மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ஃபுல்லி லோடட் காரை வாங்கின மாதிரி தான் இருக்கும். பட் காஸ்ட் சென்சிட்டிவாக உங்களுக்கு 47.5 lakhs 47,50,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த காரை வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். அதே மாதிரி BMW மினி வந்து உங்களுக்கு இந்த பைபேக் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. ஸோ 3 வருஷம் கழிச்சு இந்த காரை நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது 66% பைபேக் ஸ்கீம்லையும், 4 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்கன்னா 59% பைபேக் ஸ்கீம்லையும் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இந்த காருக்கு நிறையா ஃபைனான்ஷியல் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. 56,000 rupees வந்து மந்த்லி EMI ஸ்கீமில் நீங்கள் 0% டவுன் பேமெண்ட்டில் வந்து வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மினி கண்ட்ரிமேன் C-னுடைய வெர்ஷன். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை பற்றின விஷயங்கள் தான் நான் மிஸ் பண்ணியிருந்தனாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சடா, பாய்.